கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான கிருபையின் வார்த்தை ஏசாயாவின் 28வது அதிகாரம் 29வது வசனம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிருக்கிறது, அவர் ஆலோசனையில் அதிசயமானவர், செயலிலே அவர் மகத்துவமானவர் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இன்றைக்கு அநேக மக்கள் கவலைனாலும் கஷ்டத்தினாலும் இன்றைக்கு நிறைந்திருக்கிறார்கள். வேதனையோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். கவலை முகமாக எப்பொழுதுமே சுற்றி திரிகிறவர்களே நாம் பார்க்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது, தேவனுடைய ஆச்சரியத்தினாலும் அற்புதத்தினாலும் இந்த பூமி நிறைந்திருக்குதான். பூமி கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறது. அதான் வில்லியம் கேரி சொன்னார், கர்த்தரிடத்தில் பெரிய காரியங்கள் எதிர்பாருங்கள், ஏன்னா அந்த பூமி தேவனுடைய அதிசயத்தினாலும் அற்புதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. நாம் அதை எதிர்பார்ப்பதில்லை, நாம் அதை எதிர்பார்த்து அதை அடைவதற்கு நாம் முயற்சி செய்வதில்லை. அதனால தான் இன்றைக்கி நிறைய மக்கள் கவலைனாலும் கண்ணீரினாலும் இன்றைக்கி நிறைந்திருக்கிறார்கள். யோசேப்புடைய வாழ்க்கை எடுத்துங்க. சாதாரண ஒரு நிலையிலேருந்து எவ்வளோ பெரிய மனுஷனாக கடவுள் அவனை உயர்த்தினார். அவன் நினச்சி பார்த்துருப்பானா? இல்லை அவங்க அப்பா அம்மா தான் நினச்சி பார்த்துருப்பாங்களா? தேவன் அவர் அதிசயமானவர். நாம் அவரிடத்து வந்து அதிசயத்தை நாம் எதிர்பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வெளிநாடெலாம் போனீங்கன்னா சாலை ஒருத்தர் சில இடங்களில் வந்து டென்ட்டு கட்டி மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரி பகுதிக்கு ஒருத்தர் போய் சில பேரை வீட்டை கூட்டி பெருக்கிறதுக்கு கூப்பிட்றாரு. அப்போ நிறைய பேர் கூப்பிட்றாரு, நிறைய பேர் வரலான்ட்டாங்க. அதை கடைசியாக கை குழந்தையோடு இருந்த அந்த பெண்மணிகிட்ட போய், ஒரு $5 தரேன், நீ வந்து என் வீட்டை கூட்டி பெருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பெண்மணி என்ன சொல்கிறா, அது சம்மதிச்சு அவர் கூட போகிறான். அவர் கூட போய் வீட்டை கூட்டி பெருக்கிறான். பெருக்கி வேலை முடிஞ்சுன்னா, சார் நான் கிளம்புறேன்னு சொல்கிறான், என் வேலை முடிஞ்சிச்சுன்றான். அப்போ அவர் $5 கொடுக்குறாரு. $5 வாங்கிட்டு, ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி, எனக்கு வேலை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லி முடிக்கும்போது பக்கத்தில் மறைச்சி வச்சிருந்த ஒரு $3000 எடுத்து கொடுக்குறார். இந்தாம்மா இதுவும் உனக்கு தான் அப்படின்றாரு. அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, அப்படியே வாய் அடைச்சி போய் நிற்கிறா. கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் கிஃப்ட் பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து, இந்தாம்மா அந்த கிஃப்ட் பொருள்லாம் உனக்கு தான், நீ வச்சுக்கன்றாரு. அவள் சொல்கிறா, சார் இதனால் என்ன நம்பவே முடியலையா சார் அப்படின்னு சொல்லி அவள் பூரிச்சு போயிருக்க நேரத்தில் அவள் எந்த வீட்டை கூட்டி போயிருக்கனால அந்த வீட்டு சாவி அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து, இந்தாம்மா இந்த வீடு உனக்கு தாங்கிறார். அவள் சொல்கிறா, எங்க ஐயா என்ன விளாடுறீங்களா என்று கேட்குறா. இல்லை நிஜமாவே உனக்கு தான் என்று சொல்லி அந்த வீட்டை கொடுக்குறார். பிரியமானவர்களே, தேவனுடைய அதிசயமும் அற்புதமும் பூமி முழுவதும் நிரம்பி போயிருக்கிறது. அதனால தான் யோபு 9வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பார்த்தீங்களா, ஏராளமான அதிசயங்களும் அற்புதங்களும் இந்த பூமியிலே நிரம்பி இருக்கிறது. நாம் தேவனிடத்தில் கேட்கும்போது, நாம் அதை ஆண்டவருடைய கருத்திலிருந்து எதிர்பார்க்கும்போது அவர் நமக்கு அதை செய்கிறவராக இருக்கிறார். எப்போதும் அவிசுவாசமான மனதை தூக்கி போடுங்கள், எப்பொழுதும் சந்தேகமான எண்ணங்களை தூக்கி போடுங்கள். கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அவரை ஆராதிக்கிற நம்மை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். ஒவ்வொரு நாளும் அவருடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் நீங்கள் எதிர்பாருங்கள். அவர் அதை செய்து உங்களை மகிழ்ச்சி உள்ள வாழ்க்கையை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆகையினால கர்த்தரிடத்தில் பெரிய காரியங்கள் எதிர்பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.